சாமியாடிகள் அனுபவம். வணக்கம், உங்கள் சத்தியம்மா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாமி ஆடுறவங்களோட அனுபவம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு காளியை நம்ம உடம்புல இறங்கி ஆடுது அப்படின்னா மன அமைதியை கொடுக்கும், மன சாந்தியை கொடுக்கும். நம்ம குடும்பத்தில் 1000 பிரச்சனை இருந்தாலும் கவலைகள் இருந்தாலும் அதை மறந்து அடுத்தவங்களுக்காக சாமியாடி குறி சொல்கிறாங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, பலரோட பிரச்சனையை நம்ம தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம இல்லை, அந்த ஆத்தா அடுத்தவங்க உடம்புல வந்து அங்கங்கே நின்று தீர்த்து வைக்கிறான்னும் போது அது ரொம்ப 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 விசேஷமானது. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேர் கூட்டத்தில் சாமியாடினா அவங்க ஒய்ஃப் சாமி ஆடுறாங்க, இல்லை அம்மா சாமி ஆடுறாங்க, இல்லை குழந்தைங்க சாமி ஆடுறதுன்னா தடுப்பாங்க, அப்படிலாம் ஆடக்கூடாது தப்புன்னு. அப்படி இல்லை, சாமி வந்தால் சாமியை ஆட விடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சாமி ஆடலைன்னா அந்த உடம்பெல்லாம் முறுக்கேறி போய் ஒரு ஆக்ரோஷம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். இன்னொன்று, என் வீட்டுக்கு நீ வராதன்னு ஒரு முறை சொல்லிட்டாலும் திரும்பி நீங்கள் எத்தனை செலவு பண்ணி எங்கெங்கே போய் சாமி இறக்குனாலும் அந்த தெய்வம் உங்களுக்குள்ளார வரவே வராது. ஒரு முறை நீங்கள் உத்தரவு விட்டுட்டிங்கன்னா அவள் அப்படியே நின்றுவா, வரவே மாட்டாள். அதனால் எக்காரணத்தை கொண்டு சாமி ஆடுறவங்கள தாராளமாக ஆட விடுங்க. ஏன்னு கேட்டால் அப்போ தான் அவங்க உடம்பு, கை, கால், மனசு எல்லாம் ஒரு தெளிவான நிலைக்கு வரும். ஒரு சந்தோஷம், ஒரு மன அமைதி, இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். 4 பேர்த்துக்கு நல்லது செய்கிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம குறி சொல்லி அவங்க குடும்பத்தில் நல்லா இருக்கிறாங்க, அவங்க இந்த அங்காளம்மா குறி சொன்னாங்க, அந்த அம்மா நல்லா இருக்கிறாங்கன்னும் போது அந்த பெருமை நம்மளுக்கு வராது. எப்பயுமே நம்மன்ற அந்த இதை எடுத்துக்கவே கூடாது. நம்ம அந்த அம்மா அங்காளி, நான் சொல்லலை குறி, அவள் சொன்னா, அவள் வாயிலிருந்து வந்த குறி அது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி போனோம்னா தான் தற்பெருமை, கர்வம் இல்லாமல் போனோம்னா தான் கடவுள் நம்ம கூட எப்பயும் இருந்து நம்மளை காப்பாற்றி கொண்டுட்டு வருவாங்க. சரிங்களா? அதனால் ஒருபோதும் சாமி ஆடுறவங்கள தடுக்கவே செய்யாதீங்க. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க ஆடி அவங்க மனசார அவங்க பிரார்த்தனையை முடிக்கிட்டோம். சரிங்களா? இது சாமி ஆடுறவங்களோட அனுபவம். இந்த அனுபவம் எனக்கு இருக்குது. சரிங்களா? ஓம் சக்தி, அங்காள சக்தி. நல்லதை மட்டும் நினைப்போம், நல்லதே நடக்கும்.